இந்த கேள்வி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான். என்னன்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை 2011 அமைஞ்சது போல திமுக, விசிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அமோக ஒரு வெற்றி அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அது இப்போ திரும்ப அது மாதிரி ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் அதே இடத்துல அகில இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவரான சீனார் அவர்கள் அந்த கட்சியும் அதோடைய ஒருமித்து நிற்குமா இல்லை விலகி நிற்குமா? தைலாபுரம் முன்னாடிலாம் வியாழக்கிழமை தான் பிரச்சனை வந்துச்சு. இப்போ எல்லாம் திங்கக்கிழமையே வாரத்தோட தொடக்கத்திலேயே பிரச்சனையா இருக்கு. என்னதான் சார் அங்கே தைலாபுரம்? ஒன்று ராமதாஸ் சைடு இயக்கிறது வந்து சுசீலா. சுசீலா யாருன்னா இவர் வந்து கிளினிக் நடத்தும் போது அங்கங்கே வச்சு இது பண்ணாங்க. அந்த 5 வீடுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஏகே மூர்த்தி தான். இந்த தேர்தலில் 3 பேர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க, 3 கட்சிக்கிட்ட. முதல்ல வந்து அதிமுக, ரெண்டாவது வந்து பிஜேபி, மூணாவது திமுக கிட்டையும் காசு வாங்கிட்டாங்க. ஸோ 3 இதுவரையிலும் நடக்காத ஒரு அதிசயம் என்னன்னா, அவங்க அம்மா வாட்டர் பாட்டிலில் மூஞ்சியில் குத்துறது இதெல்லாம் நான் எப்பயும் ஏற்கனவே சொன்னது தான். அவங்க அப்பாவை எட்டி வச்சதுலேருந்து எல்லாம் நடந்து போச்சு, தள்ளி விட்டு வச்சுட்டா மாதிரி. அப்புறம் வந்து அந்த வீடு ஃபுல்லாக உந்த வீடு மாதிரி ஒரே ராமனு கத்தி தகராறு பண்ணி நடிகை அந்த இவர் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் மாநாடு நடத்துகிறார் எங்கே விற்கிற வண்டியில். அப்போ என்ன பண்ணுறார் ராமதாஸை பற்றி இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப எடை போடுறதுல ரொம்ப உஷாராக இருக்கணும். சரி, பாம்பு பிடிக்கிறவன் வலது கையை காமிப்பான். அந்த பாம்பினுடைய இது கண், பார்வை, அட்டென்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? என் நெஞ்சில் ஈட்டியால குத்திட்டான், முதுகுல ஈட்டியால குத்திட்டான். இவன் பண்ண மிகப்பெரிய பொய் அண்டப்புழுகு அன்புமணின்னு சொன்னார். பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய கலந்துரையாடலில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இருக்கார். நிறைய விஷயங்கள் கலந்து நம்ம பேசிக்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். இந்த தைலாபுரம் முன்னாடிலாம் வியாழக்கிழமை தான் பிரச்சனை வந்துச்சு. இப்போ எல்லாம் திங்கக்கிழமையே வாரத்தோட தொடக்கத்திலேயே பிரச்சனையா இருக்கு. என்னதான் சார் அங்கே தைலாபுரம்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த தைலாபுரம்னே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னதான் அங்கே நடக்குது? அந்த குடும்ப சண்டை ஏன் இப்படி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தெருவெழுத்து தேர்ல விட்ட கதையா? என்னதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? அங்கே வந்து குடும்ப சண்டை நடக்கலைங்க, சொத்து பிரச்சனை நடக்கலை. சரி, இப்போ வந்து கட்சி பிரச்சனை நடந்திருக்குது. கட்சி பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்கு யார் பொறுப்பு, கட்சிக்கு யார் தலைவர், அதுதான் பிரச்சனையாகுது. இப்போ ராமதாஸ் வந்து கட்சிக்கு நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர்னு இப்போ சொல்கிறாரு. ஆனால் அவர் ஏற்கனவே வந்து அன்புமணிக்கு சொல்லும்பொழுது என்ன சொன்னார்? மே 28, 2022 நீ தான் கட்சிக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவில் கூப்பிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் செயல்பாடுகள்லாம் பிடிக்கல. அதனால் நீ என்னன்னா, நீ செயல்பட மாற்ற, ஒரே இடத்துல இருக்கிற, உனக்கு ஒத்தாசைக்காக அவங்களுடைய அக்கா மகன் அந்த முகுந்தனை வந்து நான் இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறேன்னு சொல்லி அறிவித்தார். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்ததெல்லாம் தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் தலைவர். யார்? அன்புமணி. எனக்கு பொதுக்குழுனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனால் பொதுக்குழு தான் என்னை வந்து இது பண்ண முடியும். நான் செயல் தலைவரே கிடையாது. அவன் சொல்லவே மாட்டேற மாதிரி எது எடுத்தாலும் நான் தலைவராக இருந்து தான் செயல்படுவேன், நான் செயல் தலைவர் இல்லை. இவரை கேட்டால் செயல்படாத ஒருவருக்கு செயல் தலைவர், நீ எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, நான் ஃபோன் போட்டாலே நீ எடுக்க மாட்டேற, அதனால தானே உன்னை வந்து நான் செயல் தலைவராக சொல்லி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அடிப்படை காரணம், வெளிச்சத்துக்கு தெரியுறது. ஆனால் இது எல்லாத்தையும் இயக்கிறது யாருன்னா 2 பேர், 2 சைடு. ஒன்று ராமதாஸ் சைடு இயக்கிறது வந்து சுசீலா யாருன்னா, இவர் வந்து கிளினிக் நடத்தும்போது அந்த காலத்தில் 2 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்த காலத்தில் அந்த அம்மா வந்து 4வது தான் படிச்சிருந்தது. இட்லி சூட்டு விற்றுனாங்க அவங்க அம்மா. அந்த இட்லியெல்லாம் அந்த தெருவில் விற்றுவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த கிளினிக்கில் உட்காந்து டோக்கன் கொடுக்கும். ஸோ அதுதான் அதனுடைய தகுதி. அவங்க தான் இப்போ வந்து ஒரு 2வது திருமணம் பண்ணிக்கினார் அந்த சுசீலாவை, 2வது மனைவி. அவங்க சொல்கிறது தான் இப்போ வந்து கேட்குறாரு. அதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நீண்ட நெடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. 2வது 5 வீடு அங்கங்கே வச்சு இது பண்ணாங்க. அந்த 5 வீடுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஏகே மூர்த்தி தான்.
ஸோ அவங்க வந்து முதல்ல வந்து தொழுப்பேடில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, இப்போ சென்னையில் இருக்கிறாங்க, கோட்டூர்புரத்தில் இருக்காங்க. இவர் இருக்கார் துரைமுருகன் வீட்டுக்கு 4வது வீடு மாடியில் பர்மனண்ட்டாக அங்கே தான் இருக்கிறாங்க. எப்போ வந்தாலும் முதல்ல சுசீலா வந்துடுவாங்க. யாருன்னா ராமதாஸ் வீட்டில் வந்து எலக்ட்ரீஷியன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் உமாபதி. அந்த உமாபதி காரை ஓட்டுன்னு வந்து இங்கே விட்டுட்டு இவர் இருக்கிறார்ல ஏகே மூர்த்தி வந்து அவர்கிட்ட வேலை செய்கிற சுரேஷ்ன்றவனை அனுப்பி இந்த கேஸு மளிகை சாமான்லாம் வாங்கி இங்கே கொடுத்துருவாங்க. ராமதாஸ் கிளம்பும்போது இந்த சுரேஷ் வந்து அவங்கள கொண்டு போய் திண்டிவனத்தில் விட்டுருவார். யாரை? சுசீலாவை. இதெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து போச்சு. இது வர்றதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அவங்க வந்து விஸ்வகர்மா சங்கத்தை கூட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. அந்த அறக்கட்டளைக்கு வந்து ராமதாஸ் நிறைய பணம் கொடுத்துருக்காரு. அவங்க கூட்டி, ஐயா என்கிட்ட தான் இருக்கிறாரு, நான் சொன்னதான் கேட்பாரு, நமக்காக தான் ப்ரொமோட் பண்ணுறாரு, அதனால் எனக்கு ஏதாவது உயிருக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஆகிடுது, அதனால் வந்து நீங்களாம் எனக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க விஸ்வகர்மா சங்கத்தினுடைய தலைவர்களை வந்து அவங்க வந்து கூப்பிட்டு பேசினாங்க. 2 நாள் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ராமதாஸனுடைய சிண்டு சுசீலா கிட்ட இருக்குது, அன்புமணியுடைய சிண்டு சௌமியா கிட்ட இருக்குது. சௌமியா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் கேட்பார். அவர் என்ன சொல்கிறாரு? மனைவி சொல்லே மந்திரம். யார்? அன்புமணி. இங்கே வந்தால் அப்போ சொல்லுதாண்டா இது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறார். யார்? ராமதாஸ். இதுதான் சண்டை வந்து இது மாதிரி வெளியில் வர்றதுக்கு தெரியறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி பணப்பிரச்சனை தான். இந்த தேர்தலில் 3 பேர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க, 3 கட்சிக்கிட்ட. முதல்ல வந்து அதிமுக, 2வது வந்து பிஜேபி, 3வது திமுக கிட்டையும் காசு வாங்கிட்டாங்க. ஸோ 3 இதுவரையிலும் நடக்காத ஒரு அதிசயம் என்னன்னா, இங்கே 3 பேரும் 3 கட்சியிலையும் காசு வாங்கிட்டாங்க. பணம் பையன் 2 பேருமா இல்லை 2 பேரும் தான். அப்புறம் என்ன இருக்குது? இங்கே அங்கேயும் கொடுத்து எடுத்து போய் கொடுத்தது தான், கொடுக்கலன்னு தானே. பிரச்சனை என்னன்னா இவங்க வச்சுருந்தாங்கல்ல. இது இல்லாமல் இவர் ராமதாஸ் வந்து வசூல் பண்ணி நிறைய வச்சுருந்தார், ஒரு 500 கோடி. அவர் வந்து ஒரு மக்கள் தொலைக்காட்சி வந்து இப்போ இவங்ககிட்ட சௌமியா கிட்ட போயிடுது. ஸோ அதனால் இவருடைய படங்களெல்லாம் எதுவும் வர்றதில்லை. யார் படம்? ராமதாஸை பற்றி ஒரு சின்ன ஃபோட்டோ கூட அதில் வர்றதில்லை. அதே மாதிரி வந்து இவருக்கு என்ன பண்ணார்? நமக்கு ஏன் விடணும்? அந்த சுசீலா சொல்லி நம்மக்கிட்ட காசு இருக்குது, நீங்களே ஒரு இது ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ண வச்சுருந்த காசு இவங்க ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறது வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வீடு பூந்து எல்லா காசும் எடுத்துருந்து இல்லாமல் அவங்க அம்மா வாட்டர் பாட்டிலில் மூஞ்சியில் குத்துறது, இதெல்லாம் நான் எப்போயும் ஏற்கனவே சொன்னது தான். அவங்க அப்பாவை எட்டி வச்சதுலேருந்து எல்லாம் நடந்து போச்சு, தள்ளி விட்டு வச்சுட்டா மாதிரி. அப்புறம் வந்து அந்த வீடு ஃபுல்லாக உந்த வீடு மாதிரி ஒரே ராமனு கத்தி தகராறு பண்ணி அங்கே வீட்டில் இருக்கிற நாயிலேருந்து அங்கே வேலைக்காரன்லாம் வெளி ரோட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இவங்க பெரிய சண்டை கண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அன்புமணி போயிட்டார். அதுலேருந்து தான் அன்புமணி அங்கே வர்றதில்லை. ஸோ இப்போ இந்த பணம் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து தன்னை வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே இப்படி நடக்குதே. இப்போ இவர் வந்து என்ன நினைக்கிறாரு? அன்புமணி வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், செத்து போனால் அரசு மரியாதையோட பணத்தை அடக்கம் பண்ணுவாங்க. இவர் வந்து அது கிடையாது, எதுவுமே இல்லை. தலைவர்னு ஒரு அந்தஸ்து இருந்தால் நமக்கு ஒரு நிறுவனருக்கெல்லாம் பண்ண மாட்டேன். அதனால் எல்லா அதிகாரமும் என்கிட்ட வரணும்னு தான் அவர் வந்து தலைவர் நான் தான் சொல்கிறார். என்னை யாரும் நீக்க முடியாது, நான் சொன்னால் தான் நீங்கள் வந்து பொதுக்குழு செயற்குழு. பைலால அப்படி தான் இருக்கும் இல்லையா? பைலால வந்து நிறுவனர், அதுக்கடுத்து தலைவர், அதுக்கப்புறம் செயற்குழு, பொதுக்குழு அப்படின்னு. இல்லை அதில் என்ன இருக்குதுன்னா, பைலாவில் 13வது அதிகாரத்தில் நாங்கள் தானே கட்சியை துவக்கி வச்சோம், எனக்கு தெரியும். அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறுவனருடைய ஒப்புதலோடு நிறுவனனுடைய சம்மதத்தோடு தான் தலைவர் வந்து பொதுக்குழுவை கூட்ட முடியும். ஜிகே மணியை அடிக்கடி அறிக்கையில் அப்படி தான் பேசுவார் இல்லையா? இல்லை அவர் இல்லை, ஜிகே மணியை தலைவராக இருக்கிறவரில் என்ன நடந்தது? ஜிகே மணி வந்து ஐயா அவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம். அவர் வந்து எந்த இதுவும் கிடையாது, அவருக்கு வந்து எந்த அதிகாரம் கிடையாது. கௌரவ தலைவர் இல்லை, இப்போ கௌரவ தலைவர், கௌரவம் இல்லாதவருக்கு கௌரவ தலைவர், செயல்படாதவருக்கு செயல் தலைவர். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ரிப்ட் ஆன உடனே இப்போ என்ன நடக்குது அந்த கட்சியில் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் தான் எல்லாம், நீ வந்து நில்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது கூட என்ன சொல்கிறாரு? முதல்ல வந்து எனக்கு பிறகு அன்புமணின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? என்னுடைய இறுதி மூச்சு போன பிறகு தான் கட்சி யாருக்கோ அப்படின்னு சொன்னார். அது கூட இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு? அரசியலில் வாரிசுலாம் கிடையாதுன்ட்டார், சொல்லிட்டார். இப்போ சொல்லிட்டதுனால அரசியலில் வாரிசுலாம் கிடையாது. நான் அந்த கேள்வி கேட்கணும்னு வச்சுருந்தேன். இப்போது ஒரு கட்டமைப்பான கட்சிகள்னு இருக்கு இல்லையா? இப்போ பாரம்பரியமாக ஒரு திமுக, அதிமுக. இப்போ அதிமுகவில் அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 94 வயது வரைக்குமே கூட தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அது வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த பதவி மாறுது, பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான்
போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து 2 கட்சிகளுக்குமே ஒரு தீர்மானமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இவங்க 2 பேருடைய தலைமை பொறுப்புக்கு இப்படி சண்டை வலிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ இந்த வன்னிய மக்களுக்கும் ஒன்று பார்க்குறதுல இவங்க அடிப்படையாக அப்பா பையன் அப்படிங்கிற அந்த அரசியல் நாகரிகமும் இங்கே இல்லாத மாதிரி இருக்கே. இதனால் வந்து பாதிக்கப்படுறது அந்த ஒட்டுமொத்த மக்கள் தானே, அந்த கட்சியினரும் சரி, கட்சி யாருக்காக ஆதரவாக இருக்காங்களோ அந்த மக்களும் தானே. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜனநாயக கட்சி. அவர் சொல்லிட்டார், இது ஒன்றும் சங்கரா மடம் இல்லை வாரிசுலாம் வர்றதுக்கு. அவரை கொண்டு போய் எல்லாரும் கேட்டு இவர் தான் செயல் தலைவர்னாவது நீங்கள் சேர்த்துங்கண்ணே. இல்லையா அப்போ நான் செயல்படாத தலைவரா அப்படின்னு கலைஞர் கேட்டார். அவங்கள மறைவுக்கு பிறகு அவர் வந்தார். ஸோ அந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட புத்தகத்தில் எனக்கு அப்புறம் என் பையன் வருவான்லாம் கிடையாது. ஆனால் ராமதாஸ் வந்து இந்த பாமகன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம், நாங்கள் தானே நான் தான் துவக்கி வச்ச தலைவர். அதில் வந்து என்ன எழுதியிருக்கானா சத்தியமே பண்ணியிருப்பா மாதிரி அந்த முகம்பிள் ப்ரீஆம்பிள் ஆரம்பத்தில் எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணும்போது நான் வந்து எந்த காலத்திலும் கட்சிக்கு தலைவரோ சங்கத்துக்கு தான் வரமாட்டேன் ஒன்று. ரெண்டாவது வந்து என்னுடைய மகனோ மகளோ வரமாட்டாங்க, சத்தியம் 2. இந்த மாதிரி நிறைய சத்தியம் வந்து ராமதாஸ் சொல்லியிருப்பார். அவரே இப்போ தானே சொல்கிறாரு, நான் முதல்ல என் பையனுக்கு 35 வயசு வரல யாருக்கா கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மந்திரி ஆன பிறகு 36 வயசு வரும்போது உடனடியாக அவனை கொண்டு போய் இவர் கலைஞர்கிட்ட கூட சொல்லி அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கி சென்ட்ரலில் மந்திரி ஆக்கி விட்டேன். இதுதான் நான் பெஞ்ச பெரிய தவறு சொல்கிறாரா இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் முதல்ல சத்தியத்தை அப்போ தான் மீறினான்றார். அப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ அவங்க மற்றவங்களாம் யார் அதில் இருக்கிறவங்க? இப்போ நான் தலைவரை எந்த காலத்துலையும் வரமாட்டேன்னவன் ரெண்டாவது வந்து தலைவராக வந்துட்டேன். இப்போ ராமதாஸ் தானே சொல்கிறாரு, நிறுவனர் நானே, தலைவர் நானே, ஆதியும் நானே, அந்தமும் நானே, நான் வந்து சுயம்பு. இவன் சொல்கிறான் 96 கிராமங்களுக்கு போய் அப்படி டேய் என்னடா பையனி, நாங்கள் தானடா 10 வருஷம் ஒவ்வொரு கிராமமாக போய் எந்த ஊரில் இருந்தாலும் சந்தையில் பேசி மக்களை திரட்டி கிராமம் வன்னியர் எங்கே இருக்காங்க அந்த தெருவில் போய் வன்னியர் சங்கம் வாழ்கன்னு சொல்லிட்டு நடந்து இந்த 10 மாணவர்கள் தான் இத்தனை 10 ஆண்டு காலம் சிரமப்பட்டு நாங்கள் வந்து என்ன சொன்னோம், கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து வன்னியர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க செய்கிற தொழில் உழவு தொழில், அதுக்கு சாதகமாக உதவியாக இருந்தவங்களாம் யார்? சலவை தொழிலாளி, சவர தொழிலாளி, அப்புறம் வந்து பொற்கொள்ளர், நகை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாரும். நீங்கள் போனால் தனியாக உங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, நீங்கள் அரசு வேலைக்கு போகிறதுக்கு இல்லை, நாங்கள் போராடி வாங்கி தருகிறோம், நாங்கள் சமூக நீதியை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தானே பண்ணோம். இவனுக்கு என்ன பேச தெரியுமா? ஒன்று பேசவும் தெரியாது, அப்படி கையை வச்சுப்பான், 5 சத்தியம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பான், 3 மணிக்கு பேசுவான். இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இவன் தான் ராமதாசன் அறிமுகப்படுத்திய தலைவன். நீ எங்கடா வந்த, எந்த கிராமத்துக்கு வந்திருக்கிற? எவ்வளோ இருக்குது? 93,000 கிராமமாகுது இந்த தமிழ்நாட்டில். எங்கே இருக்குது? எந்த ஊருக்கு அவன் போயிருக்கிறான்? புரியுதுங்களா? இப்போ சாதாரண வாழப்பாடி எடுத்துங்க, வாழப்பாடி சுற்றி உள்ள கிராமம் எத்தனை கிராமத்துக்கு நீ போயிருக்க? உனக்கு ஊர் பேராக தெரியுமா? இல்லை. நாங்கள் தான் இந்த வேலையெல்லாம் சிறமேற்கொண்டு செஞ்சு சமுதாய முன்னேற்றத்துக்காக செஞ்சுருக்கிறோம். நாங்கள் தான் வந்து எம்எல்ஏக்களை தயார் பண்ணோம், எம்பிக்களை தயார் பண்ணோம் அப்படி இப்படின்னு. 1952 யார்? ராமசாமி படையாச்சார் போட்டிடுறார். டாய்லஸ் பார்ட்டி எத்தனை எம்எல்ஏ? 19 எம்எல்ஏ. எத்தனை எம்பி? 4 எம்பி. அப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து இந்தியாவுக்கே அவங்க தான் பயனியர் இந்த ஃபீல்டு. ஒரு கொயலிஷன் கவர்மெண்ட் அமைப்பதற்கும் ஒரு தனியாக வந்தவொன்று நின்று ஜெயிப்பதற்கும் வழிகாட்டியவர்கள். அப்புறம் வந்து அவர் வந்து சவுத் ஆர்காடு இருக்கிற ஏரியாவில் நின்னார். நார்த் ஆர்காடில் வந்து மாணிக்கவேலர், புரியுதுங்களா? அந்த மாணிக்கவேலர் நின்று 6 இடத்துல எம்எல்ஏ, 3 இடத்துல எம்பி, அவங்க நின்னதில் ஜெயிச்சது. இப்போ மீதியெல்லாம் விடுங்க, அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ இடத்துல நின்று இருப்பாங்க. அவர்கள் வாங்கிய ஓட்டு அந்த காலத்தில் மദ്രാஸ் ப்ராவின்ஸ் இருந்தது இல்லைங்களா, மദ്രാஸ் மாகாணம். அந்த மாகாணத்தில் வந்து என்டையர் ஆந்திரா இதில் தான் இருந்தது. அப்புறம் தான் பிரிஞ்சு போனாங்க. ஒரு பார்ட் வந்து கர்நாடகா, கேரளா ஒரு பார்ட் எல்லாம் இருந்தது. அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? 15% ஓட்டு வாங்கினாங்க. நீ இன்னும் அப்பயே 25 எம்எல்ஏ, 7 எம்பி நின்று ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? இப்போ நான் தான் வந்து கீழ்ச்சேன், நான் தான் வந்து போனேன், பொறுக்கி துண்ண வந்த பையன் ஏமாத்தினேன். ஆரம்பத்தில் நீ யார்? இருளன், பிறவியில் இருளன். படிப்பில் வந்து யாருடைய சர்டிஃபிகேட்டை படித்த? பழைய சர்டிஃபிகேட்டில் படித்தேன். இப்போ என்ன பண்ணுற? நடிக்கிற. நான் வந்து வன்னியன் நடிக்கிறேன். எவனாவது ஏற்றுக்குவானா? சார் இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போது நீ வந்து இப்படி பேசுறியே, நீ தப்பு தானே. இப்போ ஒன்றும் இல்லை சார். இல்லை, இப்போது நான் இதை கேட்கணும், குறிக்கிறது மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுல இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இது நான் நிறைய இடங்களில் நீங்கள் பேசி நான் பார்த்துருக்கேன்.
இப்படி சொல்லும்போது இதுக்கு அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லையா? அந்த ஆதாரம் உங்ககிட்ட அதை இருக்குங்க? அடிப்படை ஆதாரம் வச்சு தான் பேசுகிறேன். வேண்டாம் வாங்க, இல்லைன்னா அவங்களை கேஸ் போட சொல்லுங்கள். ஏங்க நான் வன்னி அடிகளார் வாழப்பாடியார், வாழப்பாடி கு ராமமூர்த்தி, வன்னி அடிகளார் யுஎஸ் ராமமூர்த்தி, இந்த சிஎன் ராமமூர்த்தி தான் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து சங்கம் அமைச்சு கட்டி எல்லாம் பண்ணோம். எல்லாம் தெரிய இவரே சொல்லிட்டாரே யுஎஸ் ராமமூர்த்தி அவன் இருந்த பையன் சொல்கிறாரு. அப்புறம் என்ன அவர் பேசுனது இருக்குது? அவர் பேசுனதுக்காக அவர் அடித்து காதெல்லாம் அறுத்து போட்டிங்களா? அவர் காது தையல் போட்டுட்டு அப்படியே இருந்து செத்து போனாரா? அதுக்கப்புறம் வாழப்பாடியார் எவ்வளோ பெரிய வாழப்பாடியார் வந்து அவர் ஏங்க Z+ பாதுகாப்பில் இருந்த தலைவருங்க அவரை வந்து நீங்கள் அடிக்கிறீங்க. திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஆள் அடித்ததுக்கு 10 பேரை கூண்டாஸில் போட்டது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இவரை தான் யார் ராம்தாஸ் அடிச்சு தான் அவன் தான் A1 அக்யூஸ்டு. அவர் அடித்து போட்டிங்க, இது பண்ணீங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், புரியுதுங்களா? இந்தியா எவ்வளோ பெரிய சேவை செஞ்சவர், அவர் பண்ணுறீங்க. அப்புறம் நாங்கள் தான் கலைஞர்லாம் எங்களெல்லாம் மும்மூர்த்தின்னு தான் கூப்பிடுவார். வாங்க மும்மூர்த்தி என்ன வேணும் அதெல்லாம். அவர் வந்து முயற்சி தானேங்க இன்றைக்கி வந்து படையாச்சியாருக்கு சிலை இருக்குது. இவன் என்ன பண்ணான்? அந்த ராமசாமி படையாச்சியா என்ன பண்ணான் தெரியுங்களா? ஒத்தக்கால் செருப்பு அனுப்புகிறான், மர்ம உறுப்பு முடி அனுப்புகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? சேரை, என்னது சீலை, அப்புறம் வந்து ஜாக்கெட்டு, இந்த மாதிரி கேவலமானதெல்லாம் அனுப்ப சொன்னது யாருங்க? இந்த ராம்தாஸ். ஸோ இவன் தான் வந்து சமுதாயத்துக்கு வேலை செஞ்சுவேன். இவன் அந்த சமுதாயத்தில் இருந்தால் அவ்வளோ பெரிய தலைவரை வந்து நீ பண்ணுவியா, கொச்சப்படுத்துவியா? சரி, அவர் சிலைக்காவது நீ வந்து மாலை போட்டிருக்கியா? நீ போட்டதில்லை. இப்படிலாம் ஒவ்வொருத்தரையும் விற்றுப்புட்டான், ஜாதியை விற்றுப்புட்டான்னு அந்த மாணிக்க வேலையில் தான் திட்டினேன். ஸோ இதெல்லாம் எல்லோரும் தெரியுங்க, தெரிஞ்சு தான் வந்தாங்க. அப்போ என்ன நினச்சாங்க? இவன் ஏதோ வந்துட்டான், நம்ம சமுதாயத்துக்கு வந்துட்டான், சத்தியம் பண்ணிட்டான் பாருங்க. சத்திரியர்கள் எல்லாம் என்ன இயற்கையாக அவனுக்கு இருக்க அந்த குணாதிசயம், நமக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நாங்கள்லாம் வந்து ஜெயிலுக்கு சிறைச்சாலைகள் பாருங்க, ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், இதெல்லாம் நாங்கள் தானே கலந்துங்கண்ணா. பட்டை நாமம் தரித்த பட்டினி போராட்டம் என் தலைமையில் தான் நடந்தது. அதுக்கு வந்தால் ராம்தாஸ் நான் பட்டை போட்டுக்கினேன்னா அவன் மட்டும் தலையில் மண்டையில் ஒன்றுமே தடவிக்கலையே. ஸோ எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காமிச்சான் அந்த காலத்தில், ராம்தாஸ் வந்து கலந்துக்கினானா? கிடையாதுங்க, நாங்கள் தான் பண்ணோம். இவன் என்ன பண்ணால் யாருடைய உழைப்பையும் அவன் எடுத்துக்கிறது. அது வந்த பிறகு மேலே வந்து உக்காந்துட்டு நான் தான் அப்படி. இப்போ அதுதான் எனக்கு அடுத்தது. இப்போ தலைமை பண்பில் இருக்கிறவர் நான் தாண்டி இப்படி இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறாங்களே, இவங்க 2 பேருடைய இந்த சண்டை. இப்போ அவர் வந்து டெல்லிக்கு போய் நான் தான் வந்து இந்த பாமக கட்சியின் தலைவர், நீங்கள் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ அவர் அங்கே இருக்கார், இங்கே ஒரு பக்கம் கட்சியில் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. இங்கே நடுநாயகமாக இருக்கிற மக்கள் மத்தியில் என்ன தான் நடக்குது? இந்த இந்த சண்டை எப்போ தான் முடியும்? அங்கே சண்டைலாம் முடிஞ்சு போணுச்சு, அவ்வளோதான். இவர் வந்து திமுக மாதிரி ரெண்டும் பிரிஞ்சு போனது, உடஞ்சது தான். அதை ஒட்ட வைக்க முடியாது. அவரே சொல்கிறாரு, நாங்கள் வச்சுருக்க அந்த வந்து கண்ணாடி மாளிகை வந்து உடச்சிட்டான், தூளாக்கிட்டான், போயிடுது. அப்போ ராம்தாஸ் அன்புமணி போய் புழுகுறான். நான் வந்து 108 மாவட்ட செயலாளரை கூட்டினேன், ராத்திரிலாம் ஃபோன் பண்ணி 8 செயலாளர் தான் வந்தான், மீதி வந்து வரல 100 பேர். என்னென்னு காரணம்னு கேட்டால், இது மாதிரி என் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால் வந்து யாரும் வராமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் சொல்லிட்டார், என் நெஞ்சில் ஈட்டியால் குத்திட்டான், முதுகில் ஈட்டியால் குத்திட்டான், இவன் பண்ண மிகப்பெரிய பொய் அண்டப்புழுகு அன்புமணின்னு சொன்னார். பொய் புழுவுனா. 2வது என்னடா பொய் புழுவுனா அப்படின்னா, SIS கூட்டம் கூட்டும்போது 6 ரவுடிங்கில் வந்து கூட்டம் வந்து வர்றவன்லாம் உதைக்க போகிறேன்னு சொன்னார்ன்னு. அப்போ வந்து அது 2வது புழு அன்புமணியை பற்றி அவர் சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாம் முடிவாயிடுது சார். 2 பேரும் தனியாக தான் போகிறாங்க, வர்றதுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு எந்த விதத்துலேயும் வாய்ப்பே இல்லை. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அது மாதிரி அண்டப்புழுக்கு ஆகாச புழுவாங்க, அவன் வந்து ஆசிட் அமில வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் அவங்க அப்பா பேரில். எங்கள் அப்பா சொல்கிறது எல்லாம் பொய்யன்றான். 2வது அவர் கேட்குறாரு, இந்த அன்புமணியை வந்து நீங்கள் நீக்குவீங்களா அடிப்படை உறுப்பினர்லேருந்து? எந்த மூடன் செய்வான், எந்த முட்டாள் செய்வான், எந்த முரடன் செய்வான், அப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அப்படிலாம் பேசுகிறாருன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கல, அவனை இவர் இப்படி சொன்னார்னா அவன் தானே முட்டா பையன். அவன் வந்து என்ன சொல்கிறது, புலி மூட்டை புண்ணாக்கு அந்த எதுக்கும் உதவாத அந்த பையன்தான் வந்து இதெல்லாம் பேசுகிறான்றது தானே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் வந்து பிரச்சனை வந்து என்னென்னா, வெளியில் வந்து வேறு மாதிரி நடக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. இப்போ வந்து எதுக்கு போயிருக்கிறாரு டெல்லிக்கு? நான் தான் தலைவர் இல்லை, இந்த அன்புமணி வந்து எப்படி இவனை அடக்கணும் அவர் சொல்கிறார்ல. 4 பேர் இருக்கிறாங்க, 4 சூத்திரதாரி, 4 தீய சக்தி,
4 பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்க தான் என்னை வந்து அப்பாவுக்கு தப்பாக சொல்லி கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனது எதுக்கு போயிருக்கிறாருன்னா, இந்த அமித்ஷாவை பார்த்து இவங்க பேரில் இன்கம் டேக்ஸ் ரைடு விடுங்க, 2வது வந்து வழக்கு தொடுங்க, 3வது வந்து சிபிஐ கேஸாக மாற்றி என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கொடுத்து அவனை உள்ளே போடுங்கன்னு. யார் ராமதாஸ் என்ன வேலை செஞ்ச மாதிரினா, அவரை பற்றி ஒரு சினிமா படம் எடுத்தாங்க. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் ஃபைனான்ஸ்லாம் ஒரு டைரக்டர் வந்து சேரனை கூட்டின்னு போய் வச்சாங்க. அதுக்கு பணம் யார்கிட்ட வாங்கினாங்கன்னா, இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிற ஆசாமிகிட்டேருந்து வாங்கினதுனால அந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ 2வது வந்து சுசீலா, அவங்க ஒன்றுமே கிடையாது, அவங்கக்கிட்ட எப்படி இவ்வளோ 1000 கோடி சொத்து வந்தது, அவங்க எப்படி அறக்கட்டளை வச்சுருக்காங்க, அவங்க வீடை ரைடு பண்ணணும்னு. அதே மாதிரி ஜிகே மாதிரி 8ஆம் கிளாஸ் வாத்தியார், அவனுக்கு எப்படி இத்தனை 1000 கோடி சொத்து வந்தது, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கா மாதிரி. இன்னும் 4 வந்து அருள்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க கொடுக்குற பணத்தை வட்டிக்கு விட்டு சேலத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே சுசீலா தான் பார்க்குது. 10-15 மாவட்டங்களுக்கு சேட்டுகள் மூலமாக பணம் கொடுத்து வசூல் பண்ணுற வேலை தான் நடக்குது. ஸோ இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் போயிருக்கிறார். இது ஒன்று. இது வந்து அமித்ஷா கிட்ட. எலெக்ஷன் கமிஷனில் இவர் என்ன சொல்லி என்ன நடக்க போகுது? ஏங்க ராம்தாஸ் தாங்க இது சட்டத்திட்ட பிரகாரம் 13வது விதியின் கீழ் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே ஈடுபடும். அவரும் சொல்கிறாரு, ஒப்பந்தம் யார்கிட்ட கையெழுத்து போடுவாங்க, என்கிட்ட தான் போடணும். ஏன் என்கிட்ட தான் போடணும்னா, அரசியல் இது பிரகாரம் தலைவர் தான் எல்லாம். அவர் நான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் நான் தான் கையெழுத்து போடுவேன்றாரு. நான் சொன்னவன் தான் வந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கின்றார் என் கூட இருக்கிறவனுக்கு. இப்போ ஒரு வந்து எல்லாருக்கும் வந்து லெட்டர் கொடுத்து இவெல்லாம் வேட்பாளர் நிற்கிறான்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கள் தேர்தல் அதிகாரி இவர் கொடுக்குற லெட்டர் தான் செல்லுபடியாகும், அவருக்கு ஒன்றும் செல்லுபடியாகாது. இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. கட்சி வந்து எந்து தான், நான் தான் வளர்த்தேன். அவ பொய்யெல்லாம் சொல்கிற மாதிரி 96,000 கிராமம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் போனதும் இல்லை. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தனியாக கட்சியை வந்து நம்ம எடுத்துக்கணும். அவன் தான் சொல்கிறாரு, தனி கட்சி ஆரம்பி நான் 3 தடவை சொல்லிட்டேன். அவன் ஆரம்பிக்கவே இல்லை. அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்தா நான் வாழ்த்துவேன். அப்புறம் என்ன அர்த்தம், விரட்டி விட்றான்னு தானே அர்த்தம். முடிஞ்சு போச்சு, நீங்கள் வராத போ அப்படின்னு தான் அர்த்தம். தான் நடக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து ஒன்று சேருவாங்க. அதுன்னா வெளியில் இருக்க மக்களுடைய ஐயோ ஒன்று சேரக்கூடாதா, இத்தனை வருஷம் வந்து எல்லாம் கஷ்டப்படு. ஏங்க 25 பேர் துப்பாக்கியால் சுட்டு செத்தான். அவன் குடும்பம்லேயும் கதறிக்கின்னு அவங்க ராம்தாஸை போய் பார்த்து என்ன கேட்குறாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு வாழ வழி இல்லை, நாங்களாம் ஏரி வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறான் ராம்தாஸு, ஏய் தாலி எடுத்த முண்டச்சிங்களா இங்கே வராதிங்க ஓடிப்போங்க அப்படி சொன்னான் தானே. ஸோ நான் தானே அந்த கலைஞர்கிட்டெல்லாம் பேசி அப்போ 3 லட்சம் ரூபாய் நிதியும் 3000 ரூபாய் பென்ஷனும் வாங்கி கொடுத்தது. ராம்தாஸ் எதுக்காக வந்திருக்கா மாதிரியா? இல்லையே. ஸோ இந்த பொது சொத்து வாரியெல்லாம் அமைக்கிறதுக்கு வாழப்பாடியார் வன்னியாடி நாங்கள் தானே போய் கலைஞர்கிட்ட முறையிட்டோம், எங்கள் சொத்து இவ்வளோ இருக்குது, எங்களுக்கு சேர்ற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு. இப்போ இவருக்கு வந்து என்னென்னா வாழப்பாடியாரெலாம் இல்லாமல் போயிட்டார். வாழப்பாடி இருந்திருந்தாருன்னா அவரே எல்லா வேலையும் பார்த்துப்பார். இப்போ நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் தனித்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுனால நான் தனித்து விடப்பட்டேன். இந்த மூட்டையை தூக்க முடியலன்னா கூட நான் தூக்கின்னு போய்க்கின்னு இருக்கேன். என்ன வாழப்பாடியாருக்கு செய்த துரோகம் தான் வந்து இப்படிலாம் சுற்றி ஒரு பக்கம் அவன் திட்டுப்படி பண்ணி தானே ஆகணும். அதை தானே சொல்கிறேன். எவ்வளோ பேருக்கு பாவம் பண்ணான். உன்னை வந்து ஒரு ஆளாக்கி மத்தியில் ஏமாற்றிட்டான். அவர் என்ன சொன்னார், அவருக்கு கிடைச்ச இதெல்லாம் என்ன சொன்னார், ஓ வாழப்பாடி நீ கருணாநிதி மாதிரி 2 கருணாநிதியா, நீ ரொம்ப திறமையான ஆள், அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கட்சியை வளர்த்து நீங்களே சீஃப் மினிஸ்டர் ஆகிடுங்க இப்படிலாம் சொன்ன உடனே அவர் அதை பற்றிலாம் இல்லாட்ட சரி சமுதாய வேலை செய்வோம் அவரால் முடிவுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாரு. உனக்கு பணம் கொடுத்தாரு, வட்டி வாங்கி நீ கட்சி நடத்துகிறான்னாரு. மொத்த காசம் எந்திரான்னு காரி துப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கினான். இன்றைக்கு வரலாம் அவருக்கு எங்கே இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடத்தினவர், சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தவர் ஒன்றுமே இல்லாமல் செத்துட்டாருங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களாவது இவர்கிட்ட அவங்க பையன்க வாரிசுக்கிட்ட ஏதாவது கொடுத்தாங்களா? ஒன்றுமே கொடுக்கலையே. எல்லாருக்கிட்டையும் பேசி எந்த தான் காசு, நான் இருக்கும்போது தான் இது பண்ணார், ஏன் காசு தான் சொல்லிட்டு அந்த செட்டியாருங்களாம் மிரட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரி வந்து அது இல்லாமல் நிறைய காசு கொடுத்தாரு. நான் இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அது ஓப்பனாக சொல்லவும் முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து அவ்வளோ சும்மாங்க அவர் எவரா, அதாவது என்ன நான் சொல்கிறது, அந்த மாதிரி சொன்னால் ஒன்றும் இல்லாத பையனுக்கு பெரிய வாழ்வு கொடுத்தது அவர் தான். இந்த பசங்களெல்லாம் கொண்டு டெல்லி எங்கே இருக்குதுன்னு காமிச்சு விட்டவர், அதான் மத்தியில் அறிமுகப்படுத்தியது இவர் தான். அதை வந்துங்க இப்போ வந்து அலெக்சாண்டர்லாம் நாங்கள் இருக்கும்போது அப்புறம் பிசி கவர்னராக இருந்தார். நாங்கள் தான் நடைப்பயணம் வந்து 6 பேர் 5 பேரை குண்டாஸில் போட்டவங்களும் எடுத்து விட்டேன். அப்போ எடுத்து விடும்போது அப்போல்லாம் இறந்துட்டார். அவர்லாம் வந்து நாங்கள் கேரளாவில் வந்து ஈழவர்களுக்கு தனி ஒதுக்கீடு இருக்குது, 12% ஒரு ஜாதி பேர்லேயே இருக்குது. நான் கொடுக்குறேன்னா சொன்னார் இல்லையா,
அப்போல்லாம் யார் வேலை பார்த்தது? ஏன் இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. இந்த வழக்கு நடத்துறதுலாம் யாருக்கிட்டங்க காசு இருந்தது? அவர் தானே சொன்னார் 25 பேருக்கு அவங்க எல்லாருக்கும் மணிமண்டபம் கட்டுவோம், எல்லாருக்கும் நிதி உதவி பண்ணுவோம். ஆமாம், நீங்கள் இருக்கும்போது பண்ணுவீங்க, எவன் சேர்த்து போனால் என் வீட்டில் வந்து உக்காந்துக்குவான். அவர் பண்ண முயற்சி பண்ணது எல்லாத்தையும் அது இல்லாமலே பண்ணது யார்? நம்ப வச்சு கழுத்தரிச்சு தோக்கடிச்சது யார்? புரியுதுங்களா? அப்படி முதல்ல இவர் வந்து வாழப்பாடியாரை பற்றி சொன்னால் அவர் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்காகவும் பாடுபட்டவர். சரி, தனக்கு கிடைத்த முதல்ல ஒரு மந்திரி பதவி எதுக்கு துறக்கிறாரு? காவேரி நதி நீர் பிரச்சனை எங்க தப்பா போகுதுன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு. ஜெயலலிதா கூட என்ன சொல்லிச்சு, ஹீரோ அவரு, மக்களின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டினாங்க. இந்தியாவே அவரை வந்து அவ்வளோ கொண்டாடிச்சு. அப்படியாப்பட்டவர் தான் அசிங்கம் பண்ணி நீ அடிச்சு அவமானப்படுத்தின இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வாழப்பாடியர்கிட்ட அவங்க கால் தூசு கூட இவங்க அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அவர் வந்து தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் செஞ்சார், இந்த மக்களுக்கும் செஞ்சார். ஏங்க, அவர் தான் வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்தியாவில் ஒரு மாநிலம் டெல்லியில் யார் ஒன்று அப்போல்லாம் கேஸ் ஏஜென்சி வாங்க தான் கஷ்டம். நீ மாநிலம் முழுக்க, யூனியன் டெரிட்டரி முழுக்க யார் வேணாலும் போய் அந்த ஏஜென்சி ஆஃபீஸில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலான்னு சொன்னார். அங்கே சொன்னார். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் லெட்டர் கொடுக்காதவங்களாம் கொடுத்தார். அவர் பவர்ஸ் என்னன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பாண்டிச்சேரியில் அதே மாதிரி எல்லாருக்கும் யார் வேணாலும் போய் வாங்கிக்கலான்னு சொன்னார். ஸோ அவர் வந்து கேபினட் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் வந்து அந்த பெட்ரோலியத்துறையில் அவ்வளோ வலுவான இலாக்காக இருக்கின்ற பொழுது அதை எப்படி பயன்படுத்தினார்ன்றதை பார்க்கணும். ஸோ அவர் செஞ்சார். இந்த அன்புமணி கூட இருந்தா சுகாதாரத்துறை அமைச்சர். 520 சீட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இந்தியாவில். யாருக்கு கொடுத்தான்? ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு கொடுத்தானா? இல்லை இந்த சமுதாயத்தில் செத்து போய் தியாகம் பண்ணவங்களுக்கு கொடுத்தானா? கொடுக்கலைங்க. எல்லாத்தையும் விற்று பணமாக்கினானுங்க. சரி, இப்போ வாழப்பாடியாரோடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையினால் இன்றைக்கி சமூக முன்னேற்றம் ஓரளவுக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னும் போது, இப்போ அவங்க வழி இப்படி அவர்களால் கைதூக்கி விடப்பட்டவங்க இப்போது இந்த சமுதாயத்தை பெருசாக கண்டுக்கிறாம இப்படி ஒரு தனியாக போய்கிட்டு இருக்காங்களா? இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, நாங்களாம் இருக்கும்போது முதல்ல போட்டியிடும்போது 10% ஓட்டுங்க. அதுக்கப்புறம் கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி இன்னைக்கு 2%. இப்போ இதனால அந்நிய ஓட்டுகள் எல்லாம் சிதறடிக்கப்படாதா? இல்லை, ஓட்டுகள் சிதறி போச்சு. ஏங்க, நீங்கள் நிறைய பேர் நினச்சின்னு இருக்கிறாங்க இப்போ தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இது இறங்கி போச்சு, எது ஓட்டு வங்கி இறங்கி போச்சு, அவங்க அங்கீகாரம் ரத்தாச்சு அப்படின்னு. 2009 முடிஞ்சு போச்சுங்க. 2009க்கு அப்புறம் இவங்களுக்கு சின்னமே கிடையாது. 2009க்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டியே கிடையாது. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, 2009க்கு அப்புறம் போட்டியிட்ட இடத்துல எப்பயுமே இவங்க வந்து 8 எம்எல்ஏ ஜெயிச்சதில்லை. எப்போ 8 எம்எல்ஏக்கு மேலே இருந்தால் தான் கட்சியினோட அங்கீகாரம். அப்படி இல்லைனா குறைந்தபட்சம் 2 எம்பி இருக்கணும், அப்போ தான் கட்சிக்கு அங்கீகாரம். அது 2009 முடிச்சிட்டாங்களா கதையை? ஆனால் இப்போ தேவையில்லாமல் இந்த பதவிக்காகவே ஒரு 2 பேருமே அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அது ஒரு பெரிய பிரச்சனை தானே. எம்பி பதவி ஒன்று வேணும் அப்படிங்கிறது ஒன்று. அது கங்காரு குட்டி வச்சிருக்கிற மாதிரி ராமதாஸ் எப்போ போனாலும் ஒப்பந்தத்தில் போடும்போது ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும், ராஜ்யசபா எம்பி வேணும். இப்போ தான் இல்லாமல் போனானுங்க. புரியுதுங்களா? அது வந்து இது மாதிரி விடாமல் இது தான் கேட்பாங்க, இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஏங்க, அதெல்லாம் வந்து கலைஞர் வந்து இது பண்ணி செஞ்சு கொடுத்தாரு இல்லையா? கலைஞர் தான் வந்து இவனுக்கு வந்து கூட்டின்னு போனவொடனே ராஜ்யசபா எம்பி உடனே மந்திரி அப்போ சொல்கிறேன்னே, நான் ஒரு நாள் நைட்லாம் அப்படி தூங்காமல் இருந்து கஷ்டப்பட்டு முதல்ல ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு தான் கொடுத்தாங்க ஹெல்த்து, சுகாதாரத்துறை அமைச்சர். அதை இவர் போய் பார்த்து கேட்டு கெஞ்சி நான் மாற்றி கொடுத்தேன் உன் பையனுக்கு. அதேமாதிரி இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்யி, நான் தான் வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், நான் தான் அருந்ததியருக்கு வாங்கி கொடுத்தேன், ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுத்து கேட்பானா கேட்க மாட்டானா? உனக்கு அந்த இடஒதுக்கீடுக்கு என்ன சம்மந்தங்குது? எவன் இடஒதுக்கீடு எவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் இவன் வந்து நான் தான் திருடுவான். உண்டத்தனோட உழைப்பை திருடுகின்ற திருட்டு கும்பல் அது. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் கூட்டணி விஷயங்களையும் நம்ம பேசி ஆகணும். ஒரு பக்கம் அவர் வந்து ராமதாஸ் ஐயா வந்து திமுகவோட செல்வ பிறந்தகை ஒரு பக்கம் இழுக்கணும் அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் இவர் பிஜேபி சைடு உள்ளே போகணுங்கிறாரு. இது எதனால இந்த அடிப்படையில் அந்த பிரிச்ச எல்லாமே இந்த ஏங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த இவர் கூப்பிட்றாங்க அவர் கூப்பிட்றாங்களாம் இல்லை, இவங்களுக்கு எவன் பணம் கொடுக்குறோன்னு அங்கே தான் போவானுங்க. 1. 2வது, இப்போ வந்து அன்புமணி ஏன் வந்து பிஜேபிக்கு போகிறேன்? ராமதாஸ் காலில் வந்து மருமகளும் வந்து என்னை வந்து கெஞ்சுறாங்க, நான் சரின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு ஒத்துட்டேன். அதுக்கு முன்னாடி வரல என்ன சொல்கிறாரு? பிஜேபி வந்து எந்த காலத்துலையும் எந்த கட்சி ஒன்று போனால் அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மார்க் வந்து 0 கீழே எது இருந்தால் சொல்லுப்பான்னு சொல்கிறாரு. கூட்டணியில் கையெழுத்து போட்ட உடனே என்ன சொல்கிறாரு?
தேசிய நலன் கருதி கூட்டணின்றாரு. மகன் நலன் கருதிய கூட்டணி தானே அது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பணத்துக்காக இந்த மாதிரி வேஷம் கட்டுறானுங்க. அப்புறம் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு தெரியுமா? பத்திரிக்கையாளர் உங்களுக்கே தெரியும், அந்த காரணம் தெரியும். ஏன் நான் மேலே கத்தி தோங்கிக்கினுக்குது ஜெயிலுக்கு போகிறதுக்கு. அந்த பாட்டியாலா கோர்ட்டில் படிக்கட்டி ஏறி இறங்கிட்டு இருக்கான். இவன் கொடுத்த மருத்துவ லைசன்ஸ்லேருந்து, இவன் கொடுத்த பல்வேறு நிறுவனங்களை மூணுனதுலேருந்து, இவன் வேலை செஞ்ச கேதன் தேசாய் வீட்டிலேருந்து 1600 கோடி ரூபாய் 7 டன் கோல்டு எடுத்ததெல்லாம் இவன் தானே இருக்கிறான். அப்போ அதுக்காகத்தான் நான் போட்டேன்னு அவரே ஓப்பனாக சொல்கிறாரு. பத்திரிக்கையாளர்கிட்டே சொல்லிட்டாரு. இப்போ கூட என்ன சொல்கிறேன், நீ திகா ஜெயிலுக்கு போடான்றாரு. நீ போ, நீ பண்ண பாவத்தை நீ பண்ணு, நீ தித்துப்பிடி பண்ணு போன்றாரு. இவர் என்ன பண்ணிட்டா, இப்போ இதே மாதிரி பண்ணுறதுனால அதனால தாங்க இந்த இவரெல்லாம் அனுப்பி விட்டார். போய் நான் சொன்னால் கேட்க மாட்டோம் அந்த கிழமை, நீங்கள் வாங்கயான்னு சொல்லிட்டு அந்த இவர் குருமூர்த்தி இருக்கிறான்ல, அவர் குருமூர்த்தி தானேங்க அவர். அந்த இன்னொருத்தர் சைதே துரைசாமி அங்கேயே பேட்டி கொடுக்குறாரு. என் நீண்ட கால நண்பரை பார்க்க வந்தேன்னு சொல்கிறான் குருமூர்த்தி. அவர் என்ன சொல்கிறார், ராமதாஸ் கூட்டு தான் அவர் எங்கே வந்தாருன்னு சொல்கிறான். அங்கேயே சொல்லிட்டான்ல. ஸோ அது என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. உன் பையனை நாங்கள் போட்டுருவியா, ஜெயிலில் போட்டுருவோம். நீ ராஜ்யசபா எம்பி வாங்கி நீ எங்கே மந்திரி ஆக்கிற, நீ ஒத்துக்கியான்னு சொல்கிறாரு. அமித்ஷா கூட்டத்துக்கு அனுப்பி விடு ஒப்பந்தத்தில். இப்போ 7ஆம் தேதி வரப்போகிறாருங்களா அமித்ஷா? 7ங்களா? 7ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் பாரு. எங்கள் அப்பா இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேறான். நீ த்ரெட் பண்ணி நீ எல்லாரையும் ரைடு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அடங்கி வருவான். இந்த 4 பேர் தான் இந்த மாதிரி அநியாயம் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்கிறா. அதுக்கு தான் போயிருக்கிற மாதிரி ஒன்று. ரெண்டாவது நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் யார் இப்போ ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆகிடுது. யார்? அன்புமணி கொடுத்தது. ஏன்னா போன வருஷம் அவரே சொல்லாரு, போன வருஷத்தோட உன் பதவி போயிடுது, இப்போ நான் தான் தலைவர். நீ எப்படி இருக்க, செயல் தலைவராக கூட இருந்து செயல்படு. ஒன்று அடிப்படை உறுப்பினர் தான் நான் நீக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி. ஸோ இவங்க என்னன்னு கேட்டு அவங்க அம்மாவை அடிச்சிட்டான்றார் இல்லை, அதை விட என்ன இருக்குது? ஸோ அவன் ஒரு புள்ளையே கிடையாது. நான் நல்லா அவனை சரியில்லாட்டாலும் படிக்க வச்சேன். 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனை படிக்க வச்சு அது இது பண்ணி அவனை ஒரு டாக்டராக்கி நல்லாலம் என்ற ஊரில் கொண்டு போய் 800 ரூபா 400 ரூபா தாங்க அந்த க்ரஷ் இருக்குது இல்லை, இந்த இதெல்லாம் கல்குவாரி, அதில் அடிபட்டு வர்றவனுக்கு டீச்சர் ஓட்டுற வேலையாவது நான் கொடுத்தேன்டா உனக்கு. நீ நல்லா படிக்கலை, நீ நல்லா இல்லை, ஆனால் சொல்ல உன்னை ஏதோ படிக்க வச்சேன். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அடுத்து சொல்லும்போது இவனுக்கு நல்ல பண்பு கிடையாது, இவனுக்கு நல்ல குணம் கிடையாது, நான் அதை நல்லா செதுக்கி நான் வளர்க்கலை அப்படியே சொல்கிறேன். ஸோ அப்படியாப்பட்ட இது அன்புமணி தான் இப்போ என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு போச்சு சார். இவர் இதே ராம்தாஸ் அவங்க அப்பன் சேர்த்ததுக்கு எங்கே வந்தாரா? அவங்க அப்புறம் ஊரில் பார்த்தாரா செத்து போனதுக்கு? நாங்களாம் பாடை கட்டி தூக்கின்னு போய் இதில் சுடுகாட்டில் வைக்கும்போது சுடுகாட்டுக்கு நேராக வந்தான். அதை தான் சொல்கிறேன், நான் கொல்லி போடுவேன் அதுன்னு. இவன் கொல்லி போடலாம் வரமாட்டான் சார், நேராக சுடுகாட்டுக்கு தான் போவான் அன்புமணி. அப்பம் பண்ணத்தானே பிள்ளையும் பண்ணுவான். இப்போ நீங்க இந்த மாதிரி அன்புமணி இப்படி சொல்றீங்க, அமித்ஷாட்ட போறாரு அப்படிங்கிறீங்க. ஆல்ரெடி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை பாமக உள்ள போகுது, இப்போ விசிகாவுமே பேசும்போதே தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு, நான் நினச்சிருந்தா அங்கே போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்சி ரீதியாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே ஒரு அதிமுக இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் திமுகவுக்கு எதிராக நிற்கிறாங்களே. இப்போ திமுகவுடைய இந்த கட்சி பலகீனம் அடையும் அப்படின்னு நம்புறீங்களா? ஏங்க அது ஒன்றுமே இல்லைங்க. இது ஏற்கனவே நான் தான் சொன்னேன், கருத்து தெரிஞ்சு கட்டெரும்பாய்ச்சி இவனுக்கு செல்லா காசாயிட்டானுங்க 2 பேரும். இப்போ வித்தை காமிக்கிறானுங்க. இவன் ஒரு 10 பேரை போடுறான், அவன் ஒரு 10 பேரை போகிறான். ராமதாஸ் என்ன சொல்கிறான், வர்றவங்கள நீ தான் எம்எல்ஏ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி நிற்கிறான். சார் இப்போது நம்ம அன்புமணி அங்கே போய் இவ்வளோ விஷயங்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒருவேளை அன்புமணி தலைமையில் வச்சுக்குவோம், பாஜக கூட அவர் கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ விசிகாவுமே தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா விஜய் அவர்களும் திமுக தான் தனக்கு எதிரி அப்படிங்கிறாங்க, அதிமுக ஆதி காலத்திலேருந்து எதிரிங்கிறாங்க. இப்படி எல்லாருமே திமுகவுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக பேசும்போது கட்டமைப்பு படி திமுக பலகீனம் ஆகிடுச்சா? இல்லைங்க, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் யாரும் வெளியே போகிறதுக்கு இது ஒன்றும் உத்தரவாதம் இல்லை. அவங்க தான் நாங்கள் தான் ஒன்றா இருக்கிறோம், எல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாமக நீங்கள் ஒரு இது இப்போ 2 பேரும் அரசியல் வியாபாரிங்க, அன்புமணி ராமதாஸும் இப்போ 2ஆக போயிருக்காங்க. அரசியல் வியாபாரி என்பதை தாண்டி அரசியல் விபச்சாரிகள். இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொன்னோன்னா இவனுங்க வெக்கம் இல்லாத பசங்க. இவனுங்க எங்கே போயினா யார் இவன் தான் ஒன்றுமே இல்லையே சார். காசு கொடுத்தா இங்கே அமௌண்ட்டு அந்த அமௌண்ட் அந்த பேசிஸில் வருமா, இல்லை எந்த கட்சி ஜெயிக்கும் அந்த பேசிஸில் வருமா? அதெல்லாம் கட்சிலாம் இல்லை. தனக்கு என்ன வருமானம், தன்மானத்தை பற்றி பேசுகிறவனுங்க தனக்கு என்ன வருமானம் வரும் என்பதை பற்றி பார்ப்பார்களே தவிர அவங்க சமுதாயமோ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கோ அவங்க எந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒன்றும் செய்யலை. அதே தான் இப்போவும் செய்வாங்க.
வச்சுப்பாங்க. அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழி யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். இல்லை சார், இடையில நம்ம ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாமே தமிழில் தான் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த ரயில் கரும்பு எல்லாத்துலேயுமே வந்து ஹிந்தி பேரிலிருந்து எல்லாத்தையும் அழிச்சாங்க இல்லையா? அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா? இல்லை, யார் அழிச்சது? பாமக தான் முதல்ல அழிச்சு. இந்த ராஸ்கலை இவன் இந்த ரவுடி பையன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் வந்து தார் பூசி தமிழ் அழிக்கிறேன்னு எல்லாத்துலேயும் எழுதணும்னு சொன்னான். நான் அப்போ தான் கேட்டேன், டேய் நீ வந்து உன்னுடைய பேரன் பேத்தி பேர்லாம் என்னடா வச்சிருக்குன்னு கேட்டேன். எல்லாமே என்ன பேர்? சம்சுதா, சங்கமித்ரா, சம்சித்ரா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கினே நீ பண்ணுற. இதெல்லாம் என்ன பேர்? அப்புறம் வந்து அடுத்தது நாங்கள் மது ஒழிக்க போராடுறோம் அப்படின்னு. டேய் நீ வீட்டில் மது வாங்கிட்டு வந்து குடிச்சுன்னு இருக்கிற, நீ வந்து பகல் நேரம் குடிக்காரன், உன் பையன் 3 நேரம் குடிக்காரன். இதெல்லாம் நான் சொன்னேன். அதனால தான் என்னை வந்து சண்டை போடுறானுங்க, அடிக்க வரானுங்க. ஸோ இவனுக்கு வந்து தமிழுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான் சொல்லுங்கள். எப்படா உன் பேரன் பேத்திக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்குறேன், வீட்டில் வந்து நான் எல்லாரையும் தமிழ் வாத்தியார் வச்சு டெல்லியில் தமிழ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இந்த மாதிரி ஊருக்கு ஒன்று சார், இவங்க என்ன வேணாலும் பேசுவாருங்க. இப்போ என்னென்னா அப்போ வந்து நான் என்ன சொல்லுவாங்கல்ல, குடிகாரம் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சு. இவன் பேச்சு அப்போவே போச்சு. இவனுக்கு எப்போ பேசினாலும் அடுத்தது நீங்கள் பேசும்போது அதை பற்றி தெரியாத மாதிரி தானே பேசுவானுங்க. இவங்களுக்கும் தமிழுக்கு என்ன சார் ஆர்வம் இருக்குது? தமிழுக்கு இவங்க என்ன பண்ண போகிறானுங்க, என்ன பண்ணியிருக்கிறானுங்க? ஒன்றும் இல்லை, பேர் மட்டும் வச்சுப்பாங்க. பொங்கு தமிழ் அறக்கட்டளை, யாரும் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. முன்னுக்கு பின் புறனான இது தமிழ். இதை பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை சொல்லுங்கள். தமிழ் வளர்ப்போம், ஏதோ ஊர்வலம்லாம் போனானுங்க. அந்த ஊர்வலம் எவ்வளோ கேவலப்பட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஓகே, இவங்களுக்கு தமிழை பற்றியும் எதை பற்றியும் கவலை இல்லை சார். அவங்க வளரணும். இப்போ வந்து 2 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கு மேலே இருக்குது. சரஸ்வதி அறக்கட்டளையும் ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? என்ன இருக்குங்க சரஸ்வதி அறக்கட்டளையிலையும்? சரஸ்வதி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை கிடையாதுங்க, எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க. அது வன்னிய மக்கள்கிட்டேருந்து எல்லார்கிட்டேருந்து வசூல் பண்ணுது. என்ன சொல்லி வசூல் பண்ணாங்க? நம்ம வன்னிய சமுதாயத்துக்கு ஒரு கல்வி கோயில் கட்டுறோம், அதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணுங்கன்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் கொடுத்தான். தமிழ்நாட்டில் இருக்கவும் கொடுத்தான், இந்தியாவில் இருக்க வன்னியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு கொடுத்தாங்க. செங்கல்லாம் கொடுத்தாங்க, சிமெண்ட்டாக கொடுத்தாங்க, அதில் வந்து கம்பி கூட வாங்கி கொடுத்தாங்க. சில பேர் அங்கே வந்து முடியாத வேலை கூட செஞ்சுட்டு போனான். ஸோ வன்னியர்களின் வளர்ச்சிக்காக அது கொடுக்கப்பட்டது. அது பேரே வன்னியர் கல்வி அறக்கட்டளை. அது வந்து எல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்லிட்டா, இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை நான் வந்து அந்த வன்னியர் பொது சொத்து வாரியன்னு ஒன்று அமைச்சு 240 அறக்கட்டளை எங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற, செல்வந்தர்கள் விட்டு சென்ற கல்வி நிறுவனங்கள்லேருந்து, திருமண மண்டபத்திலேருந்து, நிறைய வர்த்தக நிறுவனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஒன்றாக்கி 5 IAS ஆஃபீஸர்கள் இன்றைக்கி நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்த 58வது அறக்கட்டளை. இதை ஜெயலலிதா அவங்க பேசும்போது கேட்டாங்களே, அந்த துஷ்ட சொத்து இதில் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அது 58வது சொத்து அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க தான் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை, வன்னியகுல சத்திரியர் அறக்கட்டளையும் பேர் நம்மகிட்ட இருக்கிற பேனாவை வாங்கி எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுதை என்ன சொல்கிறான், வன்னியர் கல்வி அறக்கட்டளை இந்த ராம்தாஸ் அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிட்டான். ஒரே நாளில் போர்டு மட்டும் வச்சுட்டான். இப்போ என்ன சொல்கிறான், அது கொட்டு நான் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டான். அது எப்படியா மாற்ற முடியும்னா, அவன் GK மணி அவனை விட்டு அறிக்கை கொடுக்குறானுங்க பாலை வச்சு. என்னன்னா இது அவருடைய சொந்த சொத்து, அவருடைய சொந்த வருமானத்துலேருந்து ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க. அது வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை ஆச்சு. அதில் இருக்கிற எல்லாமே சரஸ்வதி பேரில் இருக்குது. சரஸ்வதி லா காலேஜ், சட்டக்கல்லூரி, சரஸ்வதி பொறியியல் கல்லூரி, சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க பேர் மாற்றிக்கிறாங்க. சரஸ்வதி IAS அகாடமி, போதுங்களா? இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் பண்ணுறானுங்க, அநியாயம் பண்ணுறானுங்க. இது வந்து இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா விடுவாங்களா? இல்லை, அதை தான் நான் அடுத்து கேட்க வரேன். இப்போது இவ்வளோ விஷயங்கள் வன்னிய மக்களுக்காக பண்ணுற ஒருத்தவங்க மக்களுடைய பார்வை, இப்போ கண்ணு முன்னாடி வந்து நம்ம யாரை நம்பி எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். பிரிவு 2 தலைவர் அடிச்சுக்கிறாங்க, 2 தலைவர் ஏமாத்துறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்த மக்கள் சமுதாய முன்னேற்றத்துக்காக ஒரு விஷயத்த தன்னோட உழைப்பை தானமாக கொடுத்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின் போது, இப்போ இந்த வன்னிய மக்களுடைய பார்வை இந்த கட்சியின் மீதும் இந்த கட்சியின் தலைவர்கள் மீதும் முக்கிய உறுப்பினர்கள் மீதும் எப்படி இருக்கும், எப்படி நம்புகிறாங்க? ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க. நான் தான் சொல்லணும், இவங்க மேலே யாரும் மரியாதை கிடையாது. நீங்கள் வந்து மாநாட்டில் பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க? ராமதாஸ் அப்படின்னா எவனா கை தட்டுறானா? அன்புமணினா எவனா கை தட்டுறானா? காடு வெட்டி குருன்னும் போது கை தட்டுறான். அது தவிர அந்த மாநாட்டில் கைத்தட்டல் எந்த இடத்துல வந்தது? வரல. ஸோ அவங்களுக்காக கடைசி காலத்தில் அது குரல் கொடுத்தான் அப்படின்றதுக்காக தான் வருது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இவங்க துரோகம் பண்ணவங்க தானே. அதில் வந்து தியாகிகள் முதல்ல 25 பேர், இவங்க 21 காரி துப்பின பிறகு சொல்லணும். அதில் வந்து 22வது தியாகியாக யாரை வச்சுருக்காங்க?
காடு வெட்டி குருவை வச்சுருக்காங்க. ஸோ அந்த தம்பி பேர் வந்து குருநாதனுங்க. நான் தான் அவரை வந்து இதில் பொறுப்பெல்லாம் போட்டு அந்த காலத்தில் கொண்டு வந்தேன், எல்லாம் பண்ணேன். அவர் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் இந்த மாதிரி சொல்லி தான் அவனுக்கு யாரையாவது கூட்டமே கூப்பிட்டோம்னா அவர் பேரை சொல்லி தான் கூட்டணும், அந்த மாதிரி தான். ஆனால் அவர் சாவு போகிற காலத்தில் கூட 10 பைசா அவருக்கு கொடுக்கல, அவர் உதவி பண்ணல, மருத்துவ சிகிச்சை கூட கொடுக்கல. அப்படியே வந்து மருத்துவ கொலைன்னே அவங்க எல்லாம் குடும்பமே சொல்கிறாங்க இல்லையா. 2026 எலெக்ஷன் உள்ளே வருது. நம்ம இந்த கட்சியை பற்றி எல்லா விஷயங்களும் பேசிட்டோம். 2026 எலெக்ஷனில் ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்க போகுது, ஏதோ ஒரு பக்கம் கூட்டணி சேரப்போகுது. இப்போது நமக்கு நல்லா தெரியும், தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிறது ஜிகேஎம் ஐயா வந்து ஒரு பெரிய கட்சியை உருவாக்குனாரு. இன்றைக்கி அந்த கட்சியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு. நாளைக்கு இதே 2026 தேர்தலுக்கு அப்புறம் பாமக அப்படிங்கிற அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அது காணாமல் போயிடுங்க. சரி, இப்போவே வந்து கரும்புள்ளி செம்புள்ளி கொடுத்து மொட்டை அடிச்சு கைதில் ஏற்றி ஊருக்கு வெளியேற்றி வந்து விட்டானுங்க. கட்சி எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது சொல்லுங்கள்? இவனுங்க சும்மா வச்சுருக்கானுங்க ஏஜென்ட்டுக்கு மாதிரி. இப்போ சினிமாவிலலாம் ஏஜென்ட்டுக்கு வச்சுருப்பாங்கள்ல, ஆர்டிஸ்ட்டு கூட்டுவா அவங்கள கூட்டு, அது மாதிரி ஏஜென்ட் வச்சு கட்சி நடத்துகிறானுங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து இதில் வந்து தமிழ்நாட்டில் இந்த இது இல்லை, மது கஷாய கடைகள் எல்லாம் மூடணும், இதுக்காக பெண்கள் நிறைய இருக்கிறாங்க, டாஸ்மார்க்னால வந்து இளம் விதவையெல்லாம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தீங்க. வந்தது எல்லாம் தாலியை கட்டி போட்டு எல்லாம் வெள்ளை சேரி கட்டிக்கிச்சிங்க. கட்டிட்டு உடனே என்னாச்சு, 11 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்குள்ளே கோஷம் போட்டு முடிஞ்சு போன உடனே என்ன ஆச்சுங்க, எல்லோரும் உக்காந்துக்கின்னு பீர் குடிக்குதுங்க, அதை ஃபோட்டோ பிடிச்சி போடுறான். இது மாதிரி தான் சார் அவனுங்க பண்ணுறது. அவங்களுடைய இதுவே அதுதான். இது எல்லாம் கேவலம் தானே. இதுதான் பண்ணுறது. நம்ம பேசுறது ஒன்று, செய்யுது ஒன்று. இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எது கேட்டாலும் கேளுங்க. நாங்கள் வந்து உலக கிளைமேட், இதுன்னு என்விரான்மெண்ட்டு, இதை பற்றி பொல்யூஷனை பற்றி இதை பற்றி நாங்கள் தான் பேசுகிறோம். இந்த அறிக்கையை நாங்கள் தான் விடுறோம். என்ன அறிக்கை? நிலநிலை பட்ஜெட் டே எல்லாம் கரெக்டு. இந்த தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் விடுறீங்க. அவனை செத்து போனோன்னு மற்றவனுக்கு ஏதாவது கவனிச்சிங்களா? அவனுடைய வயிற்றெரிச்சல் சும்மா விடுமா? நீ இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் அவங்களுடைய வயிறு எரிஞ்சு 100ல் ஒருத்தர் வந்து வயிறு எரிஞ்சு சொன்னான்னா அது நடக்காதா? அதுதான் இப்போ நடக்குது, இவங்களுக்குள்ளே நடக்குது. எப்படி போய் அவன் சாக போகிறான் பாருங்கள். இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து குழந்தை ஆகிட்டாரு, மென்டல் ஆகிட்டா, என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி. அவன் பையனை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பையனா அதுன்றாரு. கரெக்டுங்களா? கரெக்டு. ஸோ என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா வார்த்தையும் தானே பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேருமே வார்த்தை போர்லேயே வந்து முட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ வாழப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை துச்சமான தூக்கி எரிஞ்சிட்டு இந்த மக்கள் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்தவர். இவர் ஒரு அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இன்னும் எனக்கு பதவி ஆசையை தான் வேணுன்றதுக்காகவே எல்லா இடத்துலையும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போது ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய தலைவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இன்னொரு பக்கம் மக்களுக்கு இழைக்கப்படுற அநீதி. இந்த சமுதாயம் எப்படி இருந்தாலும் கொந்தளிக்க போகுது. இருந்தாலும் இவங்களுக்கு அது அந்த பார்வையிலே இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா? இன்னமும் பதவி ஆசை, பதவி முகம், பணமுகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திணிப்பிலேயே அது போகுமா? இல்லை இவங்களுக்கு தெரியாத மாதிரி போகிறாங்களா? இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் தாங்க. தன்மானம் சொல்லுவானுங்க, தனக்கு என்ன வருமானம்னு பார்ப்பாங்க. அன்றைக்கி வாழப்பாடியார், வன்னியடிகளார், இந்த CN ராமமூர்த்தி 3 பேர் சேர்ந்து தான் இந்த சமூக முன்னேற்றத்துக்காக பாடுபடணும்னு நாங்களாம் ஊராக போய் எல்லாத்தையும் பண்ணோம். அப்படி பண்ணுகின்ற பொழுது வாழப்பாடியார்லாம் எவ்வளோ ஊரோட பண்ணார். அவர் கால் தூசுக்கு வருவாங்களா அவங்களாம்? அவர் வந்து இப்போ என்ன, நான் வாழப்பாடியார், வன்னியடிகளார் இருக்கும்பொழுது என்ன இதுவை முன்னெடுத்தோமோ அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் தனித்து விடப்பட்டேன். நான் தனித்து விடப்பட்டாலும் என்னால் இந்த சுமையை தூக்க முடியாவிட்டாலும் நான் கஷ்டப்பட்டு அந்த சுமையை சுமந்து கொண்டுதான் உயிரை ஆயுதமாக ஏந்தி 25 பேர் இறந்து போனார்கள். இதுக்கப்புறம் உயிரை பயணம் வைத்து நாம் யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது, அறிவை ஆயுதமாக ஏந்துவோம், அரசியல் சட்டத்தில் சொன்னதை செய்வோம் தான் அந்த 3 பெரிய வழக்குகள். அவங்க இருக்கும்போது முன்னெடுக்கப்பட்டதை நான் இன்றைய வரை செய்து கொண்டிருக்கிறேன். யார்? வன்னியடிகளார், வாழப்பாடியார். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பொது சொத்தெல்லாம் சேர்க்கணுன்னாங்க. இன்றைக்கி சேர்த்து 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி, இதுக்கு 5 IAS ஆஃபீஸர் நிர்வாகம் பண்ணுறாங்க. அது பண்ணியிருக்கிறேன்னா இல்லையா? அதைத்தானே பண்ணுறேன். அதற்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறோம், இடஒதுக்கீடில் நமக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். 108 ஜாதிக்கு 8 ஜாதி சேர்த்து 116. அப்பொழுது எங்களுக்கு கணிசமாக கிடைத்தது 116 ஜாதி வருவது குறைந்து விட்டது என்று தான் அவர் வந்து கலைஞர் மீதே வழக்கு போட்டு இன்றைக்கி 10.5 கொண்டு வந்தது நானா? யார்? இவர்கள்லாம் இருக்கும்போது நடந்தது தானே. வாழப்பாடியார் அதுக்கு தானே முயற்சி பண்ணார். வன்னியடிகளார் அதுக்கு தானே கஷ்டப்பட்டார். அந்த வயதான காலத்திலும் வந்து கஷ்டப்பட்டார் இல்லையா? அப்புறம் நல வாரியம் வேணும், நரிக்குறவனுக்கு இருக்குது, கல்லர் இருக்குது, மரவர் இருக்குது, எல்லாருக்கும் நல வாரியங்குது. வன்னியருக்கு வேணும்னு வழக்கு போட்டு இன்றைக்கி எல்லாம் நடத்திட்டு இருக்குது யார்? அவங்க விட்டு பண்ணுற பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன்.
இது அவங்களுக்கான வேலை தான் இது. சரி, அவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் எளிமையாக என்னுடைய பலு குறைந்திருக்கும். ஆனால் அவங்க இல்லாத பொழுது நான் இதை வந்து சிறமேற்கொண்டு செய்கிறேன். இதை தான் நான் தொடர்ந்து செய்வேன். ஏன்னா அவர்கள் வந்து அதை செய்தார்கள், செய்கின்ற பொழுது சேர்ந்து செய்தோம். இப்போ வந்து அவர் இயற்கையாக அவர் இறந்து விட்ட பிறகு தனித்து விடப்பட்ட நான் தான் எல்லா வலுவையும் தூக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவங்களுடைய கனவை நனவாக்குகின்ற விதமாக என்னுடைய செயல்பாடு இருக்கிறது. இந்த இளைஞர்களுக்கு கூட சொல்லுகிறேன், 10.5% வரல, நீ கவலைப்படாத. கோர்ட்டு நீதிமன்றம் சொன்னது கொஞ்சம் காலதாமதமாக ஆனாலும் காத்திருங்கள். இந்த பொது சொத்து வாரியம் செயல்படவில்லை என்பதற்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக அது நடைபெறும். ஏன்னால் அது நீதிமன்றத்தின் மூலமாக பெறப்பட்டது. நலவாரியம் வர இருக்கிறது, அது வெறும் பொறுங்க, ஏன் ஆடுறீங்க, எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க? வன்னியன் மட்டும் ஆடுற தனி தீவா? எல்லாரோட இணக்கமாக இருக்கணும் இல்லையா? சகோதரத்தோடு எப்படி இருந்தோம் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள். இப்போ வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? ராமதாஸ் அன்புமணி என்ன பண்ணுறது? ஈர பேனாக்குறது, பேனை பெருமாளாக்குறது, பெரும் பிரச்சனையாகுது, ஒரு ரெண்டாகிறது, உதவாங்க விடுறது. சார் இந்த பிரச்சனைக்காக நான் கண்டிப்பாக கேள்வி கேட்டானோ சார். இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோங்கிறது நமக்கு தெரியும். எல்லா கட்சிக்குமே ஒரு கட்சி கொள்கைகள், அடிப்படை கொள்கைகள் இருக்கும். இப்போது கட்சியில் தலைமையிலையும் பிரச்சனை, மக்கள்கிட்டையும் ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது. கட்சி உறுப்பினர்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினருக்கு அந்த கட்சி கொள்கைகள்னு சில அடிப்படையாக இருக்கும். எனக்கு அடிப்படையாகவே இந்த கட்சியில் கட்சி கொள்கைகள்னு சில விஷயங்கள் இருக்கா? இந்த கட்சியில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன மாதிரியான பார்வையில் இருக்காங்க? இப்போ இவர் தலைவரா, அவர் தலைவரா, அடுத்து யாரை வந்து நான் வந்து கொண்டு போகிறது, இவங்க பாதையில் நான் போகிறதா, இந்த பாதையில் போகிறதா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இல்லையா? இந்த குழப்பமான மனநிலை, இது எல்லாமே எப்படி சார், இது என்ன மாதிரி இடத்துல கொண்டு போய் முடியும்? இங்கே கட்சியில் உறுப்பினரும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. இவனுங்க சொல்கிற ஆள் தாங்க. நான் தான் சொன்ன ஏஜென்ட்டு. இவரெல்லாம் இந்த மாதிரி ஏரியாவில் அவங்க அந்த ஏரியான்னு டெய்லி ஒன்று போடுறான். இவன் ராமதாஸ்கிட்ட இருக்கிற ஆள்லாம் அவன் உருவுறான். யார்? அன்புமணி. சரி, இப்போ வந்து பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாருன்றாரு. அவர் வந்து இங்கே தங்கி இருக்கும்போது அவர் 25 வருஷமாக இருந்தார். அவருக்கு சம்பளம் 5000 ரூபாய். அதை வச்சுக்கின்னு அவர் எப்படி நடத்தியிருப்பார்? அதுவே ஒரு வருஷத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்கல. அவருக்கு ரூமில் தங்குறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தேன். அதுக்கு அந்த ரூமுக்கு கதவே கிடையாது. அதை வந்து அந்த சவுக்கு சங்கர் கேள்வி கேட்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை தான் ராமதாஸும் சொல்ல, அதை ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொன்னேன், கதவு போட்டு கொடுக்குறேன்னா. அதுக்குள்ளே அங்கே போய் ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து 7 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து குடிச்சிட்டு ஃபாரின் பாட்டில் மிதக்கிறான். யார்? கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு ஒரு ஆள் பேசுகிறான்னா, அவனை மாதிரி ஒரு ஈனப்பிறவி இழிப்பிறவி யார்? அவன் பையனையும் சொல்கிறான், இவனை குடிச்சிட்டு மிதக்கிறான்னு சொல்லிட்டு 7 ஸ்டார் ஹோட்டலில். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது வந்து இப்போ புதுசாக ஒரு ஆளை போட்டிருக்காங்க, முரளி சங்கர். சரி, ஓகே, அது வந்து சட்டத்திட்ட பிரகாரம் அதை அப்படி தான் போட முடியும். அப்புறம் ரெண்டாவது வந்து பொருளாளர் வந்து யார் இருக்க முடியும்னா சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர் தான் இருக்க முடியும். நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அப்போ வந்து என்னென்னா, பெருத்த சமுதாயத்தில் இருக்க பறையர் அவரை வந்து நாம் வந்து ஒருத்தர் தலித் எழுமலை, அவர் ரெட்டேரி சுடுகாட்டு பக்கத்தில் இருந்தார். அவரை நாங்கள் தான் போய் பார்த்து கூப்பிட்டு வந்து இதை சேர்த்து பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஆட்டோ ஓட்டியிருந்தவர் குணங்குடி அனிபா, அவரை தான் நான் கொண்டு வந்து அவரை பொருளாளராக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த திலகபாமா போன உடனே அவங்க வந்து அது பழைய மாதிரி முஸ்லீமை கொண்டு வந்துட்டாங்க. சையது மன்சூர் ஹுசைன் அவர் தான் வந்து ஏற்கனவே இருந்தார். அவர் கொண்டு வந்து சரி பண்ணி அவர் ராம்தாஸ் உடனே சொல்லிட்டேன், இந்த செக்கு இதெல்லாம் போட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அவர் சுப்புரத்னன்ற கூப்பிட்டு கட்சியிலேருந்து இனிமேல்ட்டு வந்து யாரும் பணம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேங்க்குக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லிட்டார். அவர் வந்து அவரை பார்த்துட்டு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டார். இப்போ ஏற்கனவே என்ன பண்ணாங்க, பனையூர்லேருந்து அறிவிப்பு வந்தது அன்புமணிக்கிட்டேருந்து. அதுக்கடுத்தது எங்கே வந்தது, அந்த டி நகர் ஆஃபீஸ்லேருந்து வந்தது. இந்த லெட்டருக்கு பிறகு இது வந்து 10 திலக் ஸ்ட்ரீட்லேருந்து வருது. ஸோ எதுக்கு நான் இதை சுட்டி காட்டுறேன்னா, அவங்க வந்து ஒழுங்காக வர்றதுக்கோ சேர்றதுக்கோ வாய்ப்பு இல்லாத கார்னர் பண்ணுற மாதிரி ராமதாஸ். ஸோ அதுக்காக சொல்ல வரேன் நான். ஸோ இப்படி வந்து அவரை வந்து கார்னர் பண்ணி தள்ளி விட்டாச்சு. இந்த அன்புமணி வேண்டாம், அன்புமணிக்கு என் பிள்ளையே இல்லை, நான் தானே அப்போ இருந்து கேட்டுக்கிறேன்ல டிஎன்ஏ டெஸ்ட் கொடுங்க. அதுதான் இப்போ அவரே சொல்கிறாரு, என் பிள்ளை என்ன இப்படி செய்வானா சொல்கிறாரு. குருவை மிஞ்சிய சிஷியன் இருக்கலாம், தந்தையை மிந்திய தனையன் இருக்க முடியுமா இப்படிலாம் சொல்கிறாரு. நான் சொல்கிறத கேளு, அப்பாவா இல்லை ஐயாவா சொல்கிறேன் கேளுன்னா கேட்குறாருல்ல. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இவங்களுக்கு வந்து பணம் தான் சார், வேறு எதுவும் இல்லை சார், பணத்துக்காக தான் இந்த வேலை பண்ணுறாங்க. இவங்க எந்த கட்சியில் போனாலும் இவங்களால என்ன அங்கே வரப்போகுது. நான் கூட சொல்கிறேன், இந்த வாழ்ந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் மூத்த தலைவர்களாக இருந்த வன்னி அடிகளார்,
வாழப்பாடியார் இவங்கெல்லாம் இந்த காப்பாளராக இருந்து இந்த சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக எந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்களோ அவருடைய கனவை நனவாக்குகின்ற விதத்திலே நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அவங்க பண்ணி வச்சு தான் நாங்களாம் இருக்கும்போது ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்பு இருக்குது, உயிரோட்டமாக இருக்கிறது. அதாவதுங்க இப்போ ஒன்று மூங்கில் இருக்கு இல்லைங்களா, மூங்கில் வந்து எப்படி வளர்ப்பாங்க தெரியுங்களா? மூங்கில் வச்சா மூங்கில் வந்து 5 ஆண்டு காலம் அதனுடைய வேரை வந்து கீழே பரப்பும். அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கூட்டமைப்பு வேறு கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்ததுன்னா ஒரு நாளில் கூட 1 அடி வளரும், வெளியே தெரிய வரும். அதற்கான காலம் இருக்கிறது, கணிது கொண்டு இருக்கிறது. இது இயற்கையாக இது நடைபெறும். இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது எத்தனை காலம் ஏமாற்றலாம், எத்தனை காலம்தான் வந்து இந்த மக்களை சொல்லலாம். நாங்கள் தான் இந்த இளைஞர்களுக்கு சொல்கிறோமே, நீங்கள் போகாதீங்க, எந்த கட்சியை இதுலேயும் வந்து போராட்டத்தில் கலந்துக்காதீங்க, வீட்டிலே இருங்க, உங்களை தேடி வருவதற்கான எல்லா வேலைகளும் நாங்கள் செய்திருக்கிறோம். அவர்கள் வாழப்பாடியார், வன்னி அடிகளார், நாங்கள் அப்போ விதை போட்டோம். அந்த விதை வந்து நாங்கள் வந்து அதை கண்காணித்து வளர்த்து இன்றைக்கி சரியாக பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு அதனோட பழங்கள் கிடைக்கும். நீங்கள் அது வேணும் காத்துருங்க. நீங்கள் ஏன்டா சண்டை போடுறீங்க, நீங்கள் ஏன் போகிறீங்க? உங்கள் பேரில் வம்பு வழக்கு வந்ததுன்னா வேலைக்கு போக முடியாத. நீ நல்லவனாகவும் வல்லவனாகவும் விவரமானவனாக இருந்து தேர்தலை எழுதி நல்லா ஜெயிச்சு வந்தாலும் எங்கே போகிறாங்க? உன் பேரில் எங்கேப்பா இருக்குது நன்னடத்தை சர்டிஃபிகேட் கேட்கும்போது கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அங்கே உன் பேரில் வழக்குன்னு தானே வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த கேள்வி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான். என்னென்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை 2011 அமைஞ்சது போல் திமுக, விசிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அமோக ஒரு வெற்றி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது இப்போ திரும்ப அது மாதிரி ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் அதே இடத்துல அகில இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவரான சிஎன்ஆர் அவர்கள் அந்த கட்சியும் அதோடைய ஒருமித்து நிற்குமா இல்லை விலகி நிற்குமா? இல்லைங்க, நமக்கு வந்து அது வேலை இல்லை. இப்போ ராம்தாஸ் சொல்லலாம், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அது காணாமல் போன ஒரு கட்சிங்க. ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக, அது ஒன்றுமே இல்லையே. இல்லாத கட்சி 4 பேர் ஏஜென்ட்டுங்களை வச்சு இவனுக்கு கொடுக்குற காசுகளை வச்சு இது பண்ணுறாங்கல்ல, கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே தவிர அது எங்கே இருக்குது? இல்லையே. அவங்க யார் கூட போனாலும் இவங்க யாருக்காவது ஓட்டு போடுவாங்களா? சரி, இவங்க எந்த கட்சியில் போனாலும் பாமகவுக்கு யாராவது ஓட்டு போடுற பொதுமக்கள் இருக்கிறாங்களா? இல்லை வேறு கட்சியில் எவ்வளோ தூரம் துரோகம் பண்ணிட்டு போனான்றவங்களாம் விடுவாங்களா? இது ஒரு வாய்ப்பாக தானே பயன்படுத்துவாங்க. ஜெயலலிதா கூட கூட்டணிக்கு போகும்போது என்ன சொன்னீங்க? தாயோடு சேயோடு சேருவதற்கு சமம் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதுன்னு. அப்போ அங்கே தானே போய் கூட்டணி பண்ண. இப்போ கலைஞர் கூட வரும்போது என்ன சொன்னீங்க? அங்கே விட்டுட்டு ஓடியாரும்போது நாங்கள் வந்து பெரிய கோமனை தாக்குறதுக்கு முன்னாடி ஓடியான்ட்டேன்னு சொன்னீங்க. அவர் என்ன சொன்னார்? அனாமதேய பேர் வழிகள், போக்கிடமற்றவர்கள், போங்கடான்னு சொல்லி அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் உருப்படவே இல்லை. இவர்களெல்லாம் இந்த கட்சியெல்லாம் அதிமுக கூட்டணி வைத்தாலும் ஒரு பேச்சுக்கு இவர்களுக்கு ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. இவங்க ஒன்றா மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடலாம். அதிமுகவை சார்ந்தவர்கள், இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் பாமகவுக்கு ஓட்டு அறவே போட மாட்டார்கள், எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் திமுகவில் இருந்தால் இன்னும் விவரமாக இருந்து போட மாட்டாங்க. ஸோ அது வந்து கதை முடிந்தது. அந்த கதையை ராமதாஸ் முடித்தானா, அன்புமணி முடித்தானா, அது காலம்தான் பதில் சொல்லணும். சரி சார், இப்போது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக பாமகவுடைய சின்னம் மாம்பழம். இன்றைக்கி மாம்பழம் ஒரு அமோக விளைச்சல். அதை விளையில வைக்கிறது பெரும்பாலானவங்க எப்படின்னா சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இங்கே நிறைய வன்னிய மக்கள், வன்னிய விவசாயிகள் விளைவிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து அந்த விளைச்சலுக்கு உண்டான அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஆமாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு அறிக்கை, விரிவு அறிக்கை தான் அந்த ஒரு சின்னம், அவங்களுடைய அந்த பாட்டாளிகளுடைய அந்த வியர்வை கஷ்டம், இதுக்கு எதுவுமே அவங்க பண்ணாமல் இப்படி ஒரு சண்டையில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ வந்து மாம்பழம் எந்த விவசாய பொருள்களும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைனாவில் என்ன நடக்குதுங்க? சைனாவில் ஒரு பொருளை இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே சைனாவில் மட்டும்தான் விவசாயிகளுக்கு 2 வருமானம் இருக்கிறது. ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் என்ன விளைச்சல் பொருளுக்கு எடுத்தும் போய் விற்றுட்டானா மார்க்கெட்டில், ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் விற்றுட்ட பிறகு அவன் கொடுக்குற ரசீதை வச்சு லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தா அவன் அதே அமௌண்ட் கொடுப்பான். 1 லட்ச ரூபாய்க்கு இங்கே போட்டிங்கன்னா அவன் 1 லட்ச ரூபாய் கொடுப்பான். அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி நடைமுறைலாம் இங்கே எவனும் பேசுறதில்லை. ஆனால் விவசாயி பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. இப்போ வந்து மாம்பழம் வந்து விலை இறங்கி போச்சு, மாங்காய் விலை இறங்கி போச்சு. இதுக்கு வந்து இந்த அரசு வந்து உடனடியாக எல்லாத்துக்கும் நிதி கொடுக்குறீங்கல்ல. நீங்கள் வந்து தென்னை மரம் சாய்ஞ்சி போச்சுன்னா அதுக்கு நிதி கொடுக்குறீங்க, அவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க, அகற்றும் பொழுது கொடுக்குறீங்க. இந்த மாம்பழ விளைச்சலில் வந்து அந்த இது சொல்லுவாங்கள்ல மாக்கூழ், அது வந்து தயார் பண்ணி விற்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது. அதை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை இல்லை. அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எந்த சிறப்பு ஏற்பாடும் பண்ணல. எல்லாத்தையும் விட இப்போ அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்.
நடு ரோட்டில் நிற்கிறான், விவசாயிகள் வந்து வெந்து நொந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இத்தனை 1000 ரூபாய், இல்லை ஒரு ஏக்கருக்கு இத்தனை லட்சம் ரூபாய், அதெல்லாம் போகும் தானே, அவங்களுக்கு கொடுங்க. இந்த அரசு வந்து அவசர கால இது மாதிரி எடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கறதுக்கு வேலையை பார்க்கணும் தான் என்னுடைய இது. வேறு யாரும் கொடுக்க முடியாது, இவங்க தான் கொடுக்க முடியும், இந்த அரசு தான் கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் எடுக்கிறீங்க, நான் தப்பாக சொல்லலை. மீனவர்களுக்கு வராமல் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க இல்லைங்களா? மீனவர்கள் வந்து இப்போ மீன்பிடி காலம் இல்லை அப்படின் போது அவங்களுக்கு கொடுக்குறீங்க, தப்பாக சொல்லலைங்க. மற்றவங்களுக்கு நெசவாளர்களுக்கு ஃப்ரீயாக கரண்ட் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக விலை கொடுக்குறீங்க. யான் இது வந்து கம்மியாக போகுது, அதனால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ப்ரைஸ் இதெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் எல்லாம் செய்யுங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவங்க வயிறு எரிஞ்சு நிற்கிறாங்களே, நடுத்தருவில் நிற்கிறாங்களே, இவ்வளோ விவசாயம் பண்ணி கடன் உடனே வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு நடு ரோட்டில் கொட்டுறாங்க அந்த பழங்கள்லாம். அதை வந்து இந்த அரசு வந்து அதுக்கு வந்து அவங்க மேலே கருணை காட்டி உடனடியாக அவசர காலத்தில் செயல்படுற மாதிரி போர்க்கால நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும். கண்டிப்பாக உதவியில் அவங்களுக்கு செஞ்சே ஆகணும். சார், இப்போது இது வரைக்கும் பாமகவோட ஒன்று திமுக அதிமுக இப்படிலாம் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கோம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்து ஒரு அரசியல் பயணத்தை நோக்கி பயன்படுறாங்க. இங்கே ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எதுவும் போகுது அப்படின்னு எதாவது இருக்கா சார்? நடிகர் அந்த இவர் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் மாநாடு நடத்துகிறார் எங்கே விக்கிரவாண்டியில். அப்போ என்ன பண்ணுறார், ராமதாஸ் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர் செயலாளர் யார், அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து சேர்த்துக்கிறார். ஸோ அப்போ வந்து என்னன்னு சொல்லுங்கள், அவர் வந்து பண்ணுறார். ஆனால் ராமதாஸை பற்றி இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப எடை போடுறதுல ரொம்ப உஷாராக இருக்கணும். சரி, பாம்பு பிடிக்கிறவன் வலது கையை காமிப்பான், அந்த பாம்பினுடைய இது கண் பார்வை அட்டென்ஷன் எந்த பக்கம் இருக்கும், வலது பக்கம் இருக்கும். ஸோ இப்போ வந்து வலது பக்கம் தான் ஏதோ பண்ணுறாங்கன்னும் போது டப்புன்னு இடது கையால் பாம்பை தூக்குவான். இவன் கேடி மாதச்சேர் சார், அவன் எங்கே வேணாலும் போவான், அவனை சொல்ல முடியாது, நம்ப முடியாது. அதனால சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படிலாம் நடக்குமான்னா நடக்கலாம், அங்கே கூட போகலாம். யாரை வந்து ரொம்ப எதிர்ப்பாக பண்ணுறோன்னா அங்கே தானே கூட்டணிக்கே போகிற மாதிரி. இவங்க ஒன்றுமே இல்லாட்டா கூட அந்த துட்டு இருக்குது இல்லை, அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ராமதாஸுக்கு மானம் ஏது, சூடு ஏது, சொரணை ஏது, என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்னா இப்போ விஜய் ஆரம்பிக்கும் போது பேச்சுவார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிறதும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிறதும், பிஜேபியோடைய பிளான் பி ஐடி விங் எல்லாமே அவங்க தான் ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி ஒவ்வொருத்தவங்களாக பேச்சு வருது. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சு மட்டும் அடிபடவே இல்லை. அதனால தான் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கல. நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து பாருங்கள், ஜெயலலிதா திட்டிட்டு அதிமுக கூட்டணி, கருணாநிதி திட்டிட்டு அவங்களோட கூட்டணி, இது யார்கிட்ட கூட்டணின்னு யாரையா திட்டுறாரு. இப்போ நான் சொல்கிறேன், இவனை திட்டுறாருன்னா அங்கெல்லாம் போகிறதுக்கு பிரைட் சான்சஸ். ஏன்னா இப்படி மாற்று ஏங்க, இந்த அன்புமணி ராமதாசன் சாதாரண ஆள் இல்லைங்க. இவன் இடம் வந்தால் அவன் வளம் வருவான், அவன் வந்து இடம் போனான்னா இவன் வளம் போவான். ஸோ இந்த மாதிரி ராமதாஸுக்கு அன்புமணி கோயா பால்ஸு வந்து இன்டர்ன், அப்படியே அன்புமணிக்கு ராமதாஸ் கோயா பால்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், எல்லாம் என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ இவங்களும் இப்போ செல்ஃப் பூஸ்டப் பண்ணிக்கின்னு இருந்தானுங்க. இப்போ தானே சார் வெளியே வந்திருக்கிறானுங்க. நீங்கள் பாருங்கள், இவனுக்கு பெரிய ஜெகதாலா கில்லாடிகள் இல்லை தில்லாலங்கடி பேர் வழிகள், இவங்களை வந்து ஒன்றுமே ஒரு லிஸ்ட்டில் அடக்கவே முடியாது சார். இவனுங்க இதில் தான் இருப்பானுங்கன்னு நீங்கள் இன்றைக்கி சொல்ல முடியாது, அடுத்த செகண்டே மாறுவானுங்க. சரி சார், இப்போது இதில் எல்லாத்துலேயுமே பேச வேண்டிய விஷயமா ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் சார். இன்றைக்கி போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு ஒரு பக்கம் அதிமுக தரப்புல இருந்து இன்றைக்கி ஒருத்தர் கைதாகிருக்காரு. இதற்கு முன்னாடி ஜாபர் சாதிக் அப்படிங்கிறது திமுக தரப்புலேருந்து ஒருத்தர் கைதாகிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மதுவும் ஒரு விதமான போதை தான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மது ஒழிப்பு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே வந்து ஒரு கட்சியை சார்ந்து அரசாங்கமே வந்து மதுக்கடையை வைத்து தான் நடத்துது அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இப்போது ஒரு தலைவராக, அரசியல் பார்வையாளராக நீங்கள் மக்களுக்கு இது எப்படி, இது சரிதானா இல்லை தவறா? ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் முன்னெடுத்தவங்க, ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ இன்னமும் இந்த பூரண மது விலக்கு ஒன்று அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே என்றைக்கு தான் சரியாகும்? மக்கள் என்றைக்கு வந்து ஒரு சாதாரண நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எப்போ வாழ்வாங்க? ஏங்க, மதுக்கு வந்து 56,000 கோடி வருதுங்க ஆண்டுக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்தது அதிகமாக வர்ற வருமானம் இவங்ககிட்ட தான். ஸோ இதை ஒழிச்சிட்டா வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை. மதுவை ஒழிச்சிட்டு அவங்க நடத்த முடியும். இப்போ வந்து பெரியார் சொன்ன மாதிரி இதை ஒழிக்கணும்னா எதை பண்ணணும்னா மூலத்தை அழிக்கணும். மூலம்னா யாரெல்லாம் மது ஃபேக்ட்ரிலாம் வச்சுட்டு நடத்துகிறாங்களே அவங்கள அழித்து அவங்களோட நிறுத்தினா போதும், இது போயிடும், இது முடிஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து வருமானத்துக்காகவும் மற்றதுக்காகவும் இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை மாதிரி ஃப்ரீபீஸ்
ஃப்ரீபீஸ்னா இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் குறைச்சிக்கங்க, இல்லை இல்லாமல் கூட பண்ணுங்கள். நிறைய இதில் குறைச்சிட்டு இந்த மதுவை வந்து ஒழிச்சிருது நல்லது. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், மதுவினால் வருமானம் வருது, அதனால் அரசு நடக்குது என்பதை தவிர்த்து இன்னொன்று நடந்துகிட்ருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஹெல்த் விஷயம்ல இப்போ குடிக்க ஆரம்பித்தவன் 10 ஆண்டு காலத்தில் என்ன ஆகுது, அவெல்லாம் உடல்நிலை பாதிக்கப்படுது. இப்போ வந்து அடுத்தது ஹெல்த், இதில் வந்து பெரிய செலவை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவன் திடீர்னு செத்து போவான். இந்த மருத்துவத்தில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே வர்ற வருமானம் மருத்துவத்துறை சார்பாக 2 அடிப்பாக செலவாகும். அது இன்னும் ஒரு 20 வருஷத்தில் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உஷாராகி நிற்கிறது நல்லது. இது வந்து ஒரு சமூக ஆர்வலராக மட்டும் இல்லை, இதில் மாதிரி நம்ம மக்கள் பாதிக்கப்படுறதை கண்ணெதிர்க்க பார்க்குறோம். அதனால் இந்த மருத்துவ இது வந்து நீங்கள் மது ஒழிப்பு இது வந்து நீங்கள் மூடிடுறது நல்லது. அதுதான் நம்மளுடைய இது கருத்து. ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் கருத்தும் அதுவாக தானே இருக்குது. மூடிடணும். நிச்சயமா சார். நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த மைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.